வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் துணையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. பொதுவாக நாம் அநேக மக்களோடு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தனிமை விரும்பியாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே தனியாக இருப்பது நமக்கு இயலாத காரியமாக காணப்படுகிறது. நாம் அநேக மக்களோடு கூடி வாழக்கூடிய ஒரு பண்புடையவர்களாக இருக்கிறோம். தமிழ் மொழியில் ஒரு அழகான பழமொழி உண்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆகவே மனிதர்களோடு நாம் கூடி வாழும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் உண்டு என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரம் போதிக்கிறது. ஒரு சில விதங்களிலே அது உண்மையாக காணப்பட்டாலும் சில காரியங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அது தடையாகவும் அமைவதை பார்க்க முடியும். ஆனால் நாம் அதை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே தனிமை என்பது போக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. மனிதன் எப்பொழுதெல்லாம் தனிமையாக இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அதிகமாக கவலை கொள்கிறவனாக காணப்படுகிறான். தனிமை பல நேரங்களிலே பாரத்தை உண்டாக்குகிறது, பல நேரங்களிலே சங்கடத்தை அது உண்டாக்குகிறது, பல நேரங்களிலே வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதுமையில் தனிமை கொடுமை என்ற ஒரு சொல்லாடல் உண்டு. தனிமை என்பது மனிதன் வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்கள் சில மணித்துளிகள் அமைதிக்காக வேண்டி நாம் தனிமையாக காணப்படலாம். ஆனால் பொதுவாக மக்களோடு சேர்ந்து இருப்பதுதான் நம்முடைய பிரியமாக இருக்கிறது. நாம் சேர்ந்து வாழ வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யாரோடு எதற்காக சேர வேண்டும் என்பதும் கவனத்திலே நாம் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனாக காணப்பட்டான். அவனுக்கு செல்வ செழிப்புகள் ஏராளமாக இருந்தது. அவனை விட ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு செல்வ செழிப்புகளோடு எல்லா விதமான வசதிகளும் நிறைந்தவனாக அவனுடைய வீடு அது சாதாரண வீடாக அல்லாமல் ஒரு பெரிய ராஜ அரண்மனை போல அவனுடைய வீடு காணப்படும். அவன் எப்பொழுது எங்கே சென்றாலும் வேலைக்கென்று ஆட்கள் உண்டு. அவனுடைய கண் அசைவிலே வந்து முன் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு ஏராளமான பணிவிடைக்காரர் அப்படி இருந்தார்கள். அவன் ஒன்றை சொல்வதற்கு முன்பாகவே இதை சொல்வார் என்று யூகித்து அதை செய்து முடிக்கிற நல்ல வேலைக்காரர்களும் அவருக்கு இருந்தார். இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவர் தனிமையிலே விடப்பட்ட ஒரு நபராக இருந்தார். அவருடைய கைபேசியை எடுத்தால் ஒரு மிக நீண்ட தொடர்புகளை அதிலே பார்க்க முடிந்தது. அநேக நபர்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களுக்கு பக்கத்தில் அவர்களுடைய அலைபேசி எண். பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் சம்பாதித்திருந்த மனிதன், அவனுடைய கைபேசியிலும் அதிகமான நபர்கள், எண்ணற்ற நபர்கள் உண்டு. ஆனால் அந்த செல்வந்தனோடு ஒரு பூர்த்தியான நேரம் செலவழிக்க ஆட்கள் இல்லாத ஒரு நிலைமை அவலம் ஒரு காணப்பட்டது. ஆட்கள் இல்லாமல் இருப்பது தனிமை என்று ஆகிவிடாது. அப்படியானால் ஒரு மிகச்சிறந்த உரையாடல் எவருக்கு இல்லையோ அவர் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர் என்றே பொருள். ஆகவே இந்த செல்வந்தன் அவனிடத்திலே பூர்த்தியான மிகச்சரியான உரையாடல் கொள்ளக்கூடிய நபர்கள் அநேகர் இல்லை. பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், சகல வசதிகளோடு கூடிய பெரிய மாளிகை, பஞ்சு மெத்தைகள், வீட்டிலே குளிர்சாதன பொருட்கள், வேண்டுமென்று விரும்பக்கூடிய கார் வகைகள், பல உணவு பண்டங்கள், இவை எல்லாம் இருந்தாலும் அந்த மனிதன் மிக தனிமையிலே வாழக்கூடியவராக காணப்பட்டார். அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் சோர்வையும் கொடுத்தது. பின் நாட்களிலே பார்க்கும் பொழுது இந்த தனிமையினால் அவருடைய ஆயுட்காலமும் குறுகி போனதை சில மனோதத்துவ மருத்துவர்களும் உறுதி செய்தார்கள்.
பிரியமானவர்களே, நாம் தனித்து வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதில்லை. பல நேரங்களிலே நம்முடைய தவறுகளால் நாம் தனித்து விடப்படுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளால் நாம் தனித்து விடப்படுகிறோம். நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்ற நிலை நமக்கு வருகிறது. நாம் அழைக்கும் பொழுது நமக்கு பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய, பதில் சொல்லக்கூடிய நபர்கள் நமக்கு இல்லை. நம்முடைய பெயரை கேட்டாலே ஓடி ஒளிகிற மக்கள் ஏராளமான பேர் உண்டு. இவன் ஏன் இந்த நேரத்தில் கூப்பிட்டான் என்று வெறுக்கக்கூடிய மக்கள் உண்டு. இவன் என்னிடத்தில் ஏதாவது உதவி கேட்டு விடுவானோ என்ற பயம் சில மனிதர்களுக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக இயேசு இருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது. உண்மையாகவே உங்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தாலும், அல்லது பேசுவதற்கு ஆள் இருந்தும் உங்களிடத்தில் நேரம் செலவழிக்காமல் இருந்தாலும் கூட, உங்களுக்காக உங்களோடு எந்நேரமும் பேசக்கூடிய, உரையாடக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தேவன் கருதினார். பிரியமானவர்களே, இது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பது திருமண பந்தத்திற்காக மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது சரியான ஒரு காரியம் அல்ல. அது ஆணோ பெண்ணோ, அவனுடைய தனித்து விடப்படக்கூடிய நிலைமை மனிதனுக்கு நேரக்கூடாது என்று தேவன் விரும்பினார். ஆகவேதான் மனிதனோடு அவர் எப்பொழுதும் உரையாடுவதற்காக குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு வந்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய இறைவன், இந்த தேவன் உங்களோடு உரையாடக்கூடிய, உங்களோடு சம்பாஷிக்கக்கூடிய, உங்களோடு பேசக்கூடிய, உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உற்ற நண்பராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மிகச் சிறந்த நண்பராக காணப்படுகிறார். அவரை போல உதவி செய்யக்கூடிய நண்பர் இல்லை. அவரை போல தோள் கொடுக்கக்கூடிய நண்பர் இல்லை. அவரை போல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் இல்லை. அவரை போல எந்நேரமும் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மிகச்சிறந்த நண்பராக, உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல இறைவனாக அவர் காணப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தனிமை கொடுமை என்பது முதுமையில் மட்டுமல்ல, வாழ்க்கையுடைய எந்த சூழ்நிலைமையிலும் அது கொடுமைதான். அதிலும் மனிதன் அவனுக்கு துணையாக வேறொருவர் இல்லை என்பது கொடுமை அல்ல. மனிதன் தனிமையாக தேவனற்றவனாக இருப்பது அதை மிக மிக கொடுமையான விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால், மனிதன் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. அதைவிட வருந்தத்தக்க ஒரு செய்தி அல்ல. அதைவிட கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு அல்ல. பிரியமானவர்களே, மனிதன் தேவனற்றவனாக வாழ்வதுதான் இருக்கிறதிலே மிக கொடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிற தேவன் மட்டுமல்ல, அவனோடு பேசக்கூடிய, சம்பாஷிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, உதவி செய்கிற ஒரு இறைவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனிதன் ஏன் தனிமையாக இருக்கிறான்? அவன் விரும்பி தனிமையாக இருக்கிறானா? அவன் தனித்து விடப்படுவதற்கான காரணம் என்ன? வேதாகமம் ஒரே ஒரு மிகச்சிறந்த ஒரு காரணத்தை சொல்லுகிறது. ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகிறது. பாவம். பாவம் செய்கிற மனிதன் அவன் தனித்து விடப்படுகிறான். அவன் தனித்து ஓடக்கூடியவனாக இருக்கிறான். முதல் தம்பதியாகிய ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் காயின், ஆபேல். இந்த காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். கொலை செய்ததற்கு பின்பாக அவன் தனிமையை நோக்கி ஓடுகிறான். அது அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட. பிரியமானவர்களே, பெரிய பெரிய பாவங்கள் அல்ல, பெரிய பெரிய கொலைகளும் திருட்டுகளும் இது மட்டுமல்ல, சாதாரண பிரச்சனை தான் என்று நினைக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களும் நம்மை தனிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமை இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான ஒரே காரணம் உங்களுடைய சுபாவ பிரச்சனை அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவம் என்று சொல்லி வேதாகமம் கண்டிக்கிறது. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதாகமம் கண்டிக்கிறது. யோனா என்ற தேவ பக்தன் இறைவன் உரைத்த அந்த நினிவே என்ற பட்டணத்துக்கு போகாமல் அவன் தர்ஷீஸ் என்ற பட்டணத்துக்கு போகும் பொழுது அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான்.
வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். அவன் மற்ற மனிதர்களால் தனிமைப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறான் என்பதை வேதாகமம் விளக்கி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த பாவத்திற்கு என்ன விமோச்சனம்? இந்த பாவத்திற்கு என்ன தீர்வு? இப்படியே இருந்துவிட வேண்டியதுதானா? நிச்சயமில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தேவன், இந்த இறைவன், அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கழுவுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை போக்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உற்ற நண்பராக வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உங்களுடைய தனிமையை போக்குவதற்கான ஒரே தீர்வு, நீங்கள் மற்ற நபர்களை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற உறவுகளிடத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை படைத்த இறைவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெறுமையை நீர் போக்கும், நான் ஒழுங்கற்றதும் வெறுமையுமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவ இடத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களை பரிசுத்தவானாக்கி, உங்களை நீதிமானாக்கி, உங்களோடு உறவாடக்கூடிய ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக வேண்டி அவர் சிலுவையிலே செத்தார். உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி, உங்களுடைய குற்றத்திற்காக அவர் சிலுவையிலே செத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துதாமே அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை நீக்கி உங்களை உற்ற நண்பராக உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் வெறுத்தாலும், இந்த உலகத்தில் எந்த மனிதன் உங்களை நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து, உங்களுடைய தனிமையை போக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிரந்தரமான ஒரு நட்பையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் யாவரையும் சந்தோஷத்தோடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு உற்ற நண்பராக இன்றும் என்றும் நிலைத்திருப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.